தான் இருக்கு தவிர கேக்குற மாதிரி இல்ல. ஈவன் அந்த வைப்னோடனே ஞாபகம் வருது. இப்போ என்ன பண்றாங்கன்னா, ஒரு படத்துல ஒரு சாங் ஏதோ ஒரு சாங் ஹிட் ஆகுற மாதிரி ஏதோ பண்ணிடுறாங்க. அந்த ஹிட் ஆகுறதுன்னா பார்த்தா அந்த முழு சாங் நம்மளால கேட்க முடியல. சம்டைம்ஸ் ரிப்பீட்டடா கேட்க முடியாது. ரிப்பீட்டடா கேட்க முடியல. ஆமா, ரிப்பீட்டடா கேட்க முடியாதனால அந்த பாட்டுல வர ஒரு 2-3 லைன் நல்லா இருந்திருக்கு. அந்த ஒரு வைப் அலையவள் கலையவள் இதுதான் நான் சொல்றேன். இதுதான் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இதுவாட்டி மூச்சவ நல்லா இருக்கு, விமர்சனமே வைக்கல, நல்லாவே இருக்கு. ஆனா அது மட்டும் தான் எனக்கு மனசுல நிக்குதுன்ற. ஆமா, அந்த லிரிக்ஸ் அவ்வளவுதான் இருக்கு அதுல. அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்க மனசுல நிக்கும் இது. அதனால இப்ப நம்ம பழைய மியூசிக் தான் நல்லா பெஸ்ட் அப்படின்னு சொல்ல வரல. இல்ல அந்த மாதிரி சொல்ல இப்ப இருக்க மியூசிக்கும் பிடிக்கும். அது வந்து என்ன சொல்லுதுன்னா ஒரு ட்ரெண்ட் 2 நாள் இருக்கு 3 நாள் இருக்கு, வைபா இருக்கு, கேட்கும் வைபால மட்டுமே இருக்கு. ஆமா, வைபா இருக்கு. அதை தாண்டி உள்ள நம்ம உணர்வா ஃபீல் பண்ணுவோம்ல. உள்ள நம்ம ஒரு சோகமா இருந்தா ஒரு சாங் நம்ம கனெக்ட் ஆகும், ஒரு லவ் மூட்ல இருந்தா ஒரு சாங் கனெக்ட் ஆகும். பாட்டாவே பாடிட்டியா? ஆமா ஆமா. எதை பத்தி பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பாடல்கள் இப்ப இருக்க நிறைய படத்துல பாடல்களே இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் தமிழ்ல ஒரு பேசும் படம் வந்தது, காளிதாசன் ஒரு படம். எவ்வளவு பாட்டு இருக்குன்னு சொல்லு? ஒரு 20 பாட்டு. 20 பாட்டு. படம் ஃபுல்லாவே பாட்டு தான். கிட்டத்தட்ட அது 50 பாட்டு இருக்கு. சாப்பிட்டியான்னு கேட்டா கூட அதுக்கும் பாட்டுல தான். இப்ப கூட அனிருத் எல்லாம் பண்றாரு. சேனாதிபதி தாத்தா இல்ல, சேனாபதிக்கு வந்து ஒரு டியூன் போட்டிருக்காரு, ரொம்ப அருமையா இருக்கும். படத்துல அப்படியா? ஆமா, சேனாபதி 50 பாட்டு. அப்புறம் யோசிச்சுப்பாரு எப்படி எடுத்திருப்பாங்கன்னு. ஆமா, பாத்துருக்கியா காளிதாஸ் படம்? காளிதாஸ் படம் பார்த்தது இல்ல, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். நான் மீரான ஒரு படம் முன்னாடி தூர்தர்ஷன்ல போடுவோம், அதுல 21 பாட்டு. 21 பாட்டு. மீரா கிருஷ்ணாவுக்கு உண்டான அந்த அப்பெல்லாம் வந்து அவங்க மேடை நாடகத்துல இருந்து வந்ததுனால அவங்களே பாடி நடிக்கணும். அப்ப வந்து அந்த இதுல எம்.எஸ். சுப்புலட்சுமி தான், டி.பி. ராஜலட்சுமி அவங்க தான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் படத்துல காளிதாஸ் படத்துல நடிச்சவங்க. அவங்கள பாடி அவங்களே பாட்டா எது கேட்டாலுமே பாட்டாதான் பதில் சொல்லுவாங்க. பாட்டாவே பாடிட்டியா அப்படின்றதுதான் போகும் எல்லாமே. எம்கேடி கூட அப்படிதான். எம்கே தியாகராஜ பாகவதர் ஏன் நம்ம சின்னப்பா அந்த மாதிரி பாட்டா போயிட்டு இருந்தது. ஏன் நம்ம பாடல்கள் போயிட்டோம் திடீர்னு பாடல்கள் பத்தி பேசுறோம்? எனக்கு என்ன பாடல்கள் தான் நமக்கு வந்து ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படின்னா, இந்த பாட்டை கேட்கும் போது நான் அப்படியே நான் வந்து அந்த காலகட்டத்துல என்னுடைய ஸ்கூல் டேஸையோ காலேஜ் டேஸையோ கனெக்ட் பண்ண, நம்ம அந்த காலத்துல கனெக்ட் ஆயிடும். இப்போ நான் வந்து ஒரு ரோஜா பாட்டு கேட்கும் போதோ இல்ல வந்து ஒரு காதல் தேசம் முஸ்தபா சாங் கேட்கும் போதோ நான் வந்து என்னுடைய ஊர்ல நெய்வேலியில அந்த பாட்டை கேட்டு இருந்தேன். எனக்கு அந்த 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 ஞாபகம் தான் எனக்கு அப்படிதான் எனக்கு கனெக்ட் ஆகும். எல்லா டேப் ரிகார்டர் வந்த சமயம் அது வந்து ஜீன்ஸ்னு ஒரு படத்தை அப்ப வந்து புதுசா டேப் ரிகார்டர் வாங்கினதுக்கு அப்புறமா ஜீன்ஸ் படத்துடைய கேசட்டை வந்து நாங்க வாங்கினோம் முதல் தடவை. இது வாக்மேன் இருக்குல்ல, வாக்மேன்லாம் வந்து கடன் வாங்கி போட்டு கேட்டது காலம் அதுக்கு. ஏன் நம்ம பாட்டை பத்தி பேசுறதுன்னா, இப்ப இருக்க படத்துல நிறைய பாடல்களே இல்ல. பாடல்கள் இல்லைன்றது தவிர அதுக்கான சிச்சுவேஷன் இருக்கா, அதுக்கான கதையும் இருக்கான்றதுதான் கேள்வி. பாடல்கள் தானே நம்மளுக்கு ஒரு மெடிசன். இப்ப இருக்க படங்கள்ல பார்த்தா பாடல்கள் வந்து மெடிசன் மாதிரியே இல்ல, அது வந்து நம்மளுக்கு தலைவலியை கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி பாடல்கள் வர ஆரம்பிச்சு. ஏன்னா ஒரு படத்துல விவேக் காமெடியா சொல்லுவாரு, நல்ல பாட்டா போடுங்க, பொம்பளைங்களே எந்திரிச்சு தம் அடிப்பாங்க. அந்த பாட்டு இப்போ ஏதாவது வந்துச்சுன்னா கூட வெளில போயிடுறாங்க. ரெண்டாவது அந்த பாட்டை வந்து நம்ம முன்னாடி எப்படின்னா அதுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். இளையராஜா வந்த சமயத்துல அவரு ராஜா சார் வந்த சமயத்துல சொல்லுவாங்க, அந்த சாங் வந்து எங்கேயோ கேட்டிருப்பாங்க ரேடியோல. அந்த சாங் எப்படி பிக்சரைஸ் பண்ணிருப்பாங்கன்னு இவங்களே கற்பனை பண்ணுவாங்க. இந்த படத்தை வந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல. அந்த பாட்டு தான் அந்த படத்துக்கான விஷயம் கூட இருந்திருக்கும்ல. அப்போ அதுக்கப்புறமா கேசட் வந்துச்சு, அப்புறமா எஃப்எம்ல நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு ட்ரெண்ட் வந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு புது பாட்டை வந்து சன் மியூசிக்ல போடுவாங்க. ஏன்னா அந்த கியூரியாசிட்டி இருக்கும் இருந்தது. நம்ம சாங் வந்து நம்ம பார்க்க போறோம் அந்த கியூரியாசிட்டி. ஆனா இப்போ அது வந்து இல்ல. ஏன்னா அது டிஜிட்டலைஸ் ஆனதால அதுக்கான ஒரு மார்க்கெட்டே இல்லன்னு தான் தோணும். இல்ல, அதுக்கப்புறமேட்டு நம்ம பாடல்கள் எப்படி நம்ம மக்கள் இசையா மாறிச்சுல. ஃபர்ஸ்ட் பாடல் வந்து எல்லாருமே கேட்கற மாதிரி பாடல்கள். ஆமா, கர்நாடிக் மியூசிக் மாதிரிதான் இருக்கும். அது வந்து லைட் மியூசிக்கா மாத்துறது வந்து எம்எஸ்வி அவர்தான். அவருடைய காலகட்டத்திலேயே வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி, கேவி மகாதேவன் வந்து பண்ணாரு. அவங்கதான் வந்து மக்கள் இசையா கொஞ்சம் கொஞ்சம் மாத்துறாங்க. மக்களுக்கு எல்லா போய் கேட்கிற மாதிரி மக்கள் இசையா மாத்தினாரு. மக்கள் கிட்ட இருந்து ஒருத்தர் வந்தாருல்ல, மக்கள் கிட்ட ஒருத்தர் வந்து அவரு எல்லா மக்கள் கிட்டே சேர்த்தாரு பாட்டு. எஃப்எம் ஒவ்வொரு வீட்லயே ரேடியோ இருக்குன்னா எல்லா வீட்லயும் அவர் பாட்டு தான் வரும். அவர்தான் நம்ம இளையராஜா ராஜா சார். அது நம்ம அவருடைய லெகசின்றது வேற. அவர் பண்ண ஒரு விஷயம்
அதெல்லாம் நம்மள இருந்து ஒருத்தர் போய் நம்மளுக்கான விஷய போட்டு நம்ம எல்லாரையும் கேட்க வச்சாரு. அதெல்லாம் சொல்லுவாங்களே, மீம் எல்லாம் பார்த்திருப்போம். ரேடியோ கண்டுபிடிச்சது மார்க்கோனினா கூட அது எல்லாருக்கிட்டையும் சேர்த்தது இளையராஜா அப்படின்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் வந்துச்சு. அதுதான் அந்த நம்ம சாங்க இன்டர்நேஷனல் லெவல்ல கேட்க வச்சவர் வந்து அந்த சவுண்டிங்கா டெக்னிக்கலா போயிட்டு எல்லார்கிட்டையும் கேட்க வச்சது ரகுமான். ஆனா அதுக்கப்புறமும் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்தாங்க. ஒரு பாத் பிரேக்கிங்கா யாரும் வரல. அவருடைய இதுலதான் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்களே தவிர ஒரு பாத் பிரேக்கிங் மாதிரி வரல. நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இதே காலகட்டத்துல இளையராஜா ஏரமான் காலகட்டத்திலேயே தேவா, பரத்வாஜ், எஸ்.ஏ. ராஜ்குமார், சிற்பி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எல்லா சுச்சுவேஷனுக்கும் ஒரு பாட்டு போய் நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு கதைகளும் இருந்தது, படங்களும் இருந்தது. கதைகள் இருந்தது. அதுக்கான தேவை, அந்த சுச்சுவேஷன் கிரியேட் பண்ற மாதிரி கதைகள் இருந்தது. அதனால அந்த மாதிரி பாட்டுகள் நம்மளுக்கு வந்தது. இப்போ வர படத்துலலாம் அது மாதிரி கதைகள் இருக்கா அப்படின்றது. இப்போ அந்த டூயட் சாங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கா? இல்ல இப்ப டூயட் சாங் முன்னாடி வந்து ஒரு ஊட்டி கொடைக்கானல்லையோ இல்ல வந்து சுவிட்சர்லாண்ட்லயோ போயிட்டு ஒரு பாடு போடுவாங்க. இல்ல இப்போ அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இல்ல. பஸ் இல்ல அப்படி வச்சாலுமே அது வந்து ஒரு கேரிகேச்சர் மாதிரி ஆயிடுமோ? ஒரு கேரிகேச்சர்னா ஒரு கலாய்க்கிற மாதிரி அவங்க ஆயிடுமோன்னு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த ஒரு சாங் வச்சா போதும் அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்களே, கதைக்கான சாங்கா இருக்குது இல்ல. சிச்சுவேஷன் சாங்லாம் வருது. இந்த மோனிகா சாங்லாம் வந்துச்சு. மோனிகா சாங் சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணாங்க. சிச்சுவேஷன் சாங் இந்த இடத்துல மோனிகா சாங் வைக்கணும். அப்ப என்ன பண்ணலாம், மோனிகான்னு ஒரு கேரக்டர் வைக்க, அதுக்கு ஏதோ என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்டும் நடக்காது, அந்த சாங் ஆடித்தான் அந்த மலமா பித்தா அந்த பாட்டுல கூட சிச்சுவேஷன் சாங் இல்ல. அது வந்து இப்போ ஒரு புது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. வைப்னு சொல்லாத வைப். இப்ப அதுதான் இப்ப நம்ம பேசணும்ல, என்னன்னா மியூசிக்கான மார்க்கெட் இருக்கா உன்னோட கருத்து? அதுக்கான ஆடியோ லான்ச்னு ஒண்ணு வைக்கிறாங்க. அதுல வந்து தன்னோட கதையெல்லாம் பேசுறாங்க. இல்ல முன்னாடி எல்லாம் வந்து மியூசிக் ஆடியோ லான்ச் வச்சாங்கன்னா முன்னாடி கேசட் இருந்தது, அந்த அவங்க சீடியா மாறிச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது, காலத்தை கட்டாயம் அப்படி மாறிட்டு தான் இருக்கும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட்ல சொல்லுவாங்க, அந்த கேசட் எவ்வளவு விற்குதோ அதை வச்சுதான் ஒரு மியூசிக் டைரக்டர் மார்க்கெட். படத்துக்கான விசிட்டிங் கார்டு அந்த கேசட்டா தான் இருந்தது, ஆடியோவா. இப்போ வந்து அப்படி இருக்கானா இல்லதான் சொல்றேன். இப்ப அதான் சொல்றேன், ஆடியோ லான்ச்ல வந்து சொந்த கதை, சோக கதை எல்லாம் பேசுறாங்க. அப்புறமா கான்ட்ரோவர்சியா நிறைய பேசுறாங்க. அப்படிதான் படத்தை ப்ரமோட் பண்றாங்க தவிர படத்தை பத்தி பேசி ப்ரமோட் மியூசிக் டைரக்டர் பத்தி யாரும் பேச மாட்டாங்க. ஆமா, முன்னாடி வந்து மியூசிக் டைரக்டர் உட்காந்து எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன், இந்த இடத்துல இவங்க 2 பேரு இப்படி லவ் பண்றாங்க, இல்ல இந்த இடத்துல லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனுக்கு வரும், இல்ல வேற ஏதோ ஒரு சுச்சுவேஷன் சொல்லி ஒரு மியூசிக் வரும். அப்போ அதை பத்தி பேசுறதுக்கான கண்டென்ட் வந்து மியூசிக் டைரக்டர்லாம் பேசுவாங்க, வந்து ஸ்டேஜ்ல பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. இப்ப அப்படி இல்ல. எனக்கு இந்த படத்துல ஒரு 3 சாங் வேணும் வச்சு கொடு. இப்போ கூட நீ பாத்தீங்கன்னா ரீசெண்டா விஜய் சார் அவரோட படம் சாங் ரிலீஸ் ஆச்சு, பாத்தி கேட்டியா? இல்ல கேட்கல. பூஜா கிட்ட கூட இல்ல பகவான் கேசரி ரீமேக் இருந்தாங்களா, அந்த படத்தோட பாட்டு கேட்கல. இல்ல விஜய் ரசிகர்களுக்கே பிடிக்கல, அந்த மாதிரியான பாட்டு இருக்கு. அதான் ஒரு ப்ரமோஷனா தான் யூஸ் பண்றாங்க. ஒரு யூடியூபுக்கான ஒரு யூடியூப்ல ஒரு ப்ரமோஷன் கண்டென்ட் தான். ஆமா, அதனால தான் யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா சில டைரக்டர்ஸ் தான் இப்போதைக்கு இருக்காங்க, கரெக்டா பாட்டை 5 சாங் இருக்குன்னா அந்த 5 சாங்க கரெக்டா எடுக்கிற மாதிரியான டைரக்டர்ஸ், சாங் எடுக்கிற மாதிரி டைரக்டர்ஸே ரொம்ப கம்மி. ஆமா, சாங் எடுக்கிற மாதிரி டைரக்டர்ஸ் கம்மி தான். இப்போ சங்கரே அவரே பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்டைலே கொஞ்சம் பழசான மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கேம் சேஞ்சர்ல ஒரு சாங் வந்துச்சு. ஆமா, அவரு வந்து அதான் சொல்ல நல்லா எடுத்திருக்காங்க. ஆனா விஷுவலா நல்லா இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். ஆனா அது வந்து அந்த கதைக்கான தேவையான பாட்டா இல்ல. உனக்கு ஏன் கேட்கிற மாதிரி இல்ல பாட்டு அப்படின்னா, கதை வந்து டிமாண்ட் பண்ணும்ல, அந்த சுச்சுவேஷன் டிமாண்ட் பண்ணி அந்த சுச்சுவேஷன் ஒரு பாட்டு வந்தா தானே அது கேட்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு சாங் பிளேஸ் பண்ண ஏதாவது ஒரு சாங் வைக்கணும்னு பண்ணிட்டு கிராண்டா காமிச்சாங்க. இன்னும் அந்த பழைய சங்கர் படத்துல கரெக்டா இருந்ததுல. இப்ப இந்தியன் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஜென்டில்மேன் இந்தியன் எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்வன்ல கூட முதல்ல கூட நல்லா இருக்கும். இப்ப இந்தியன் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாதான் இருக்கும். இந்தியன் 1 சொல்றான், இந்தியன் 2 சொல்ல, இந்தியன் 1 எல்லாம் சொல்றேன். அங்கெல்லாம் வந்து ரகுமான் நல்லா தான் போட்டாங்க, சேனாபதி எல்லாம் போட்டு அந்த ரகுமான், அதனால ரகுமான் ஆமா அவரே போட்டிருக்கலாம். சரி, ஓகே, காலம் அதான் சொல்றேன். ஆடியோவுக்கான இப்ப வந்து ஆடியோ கேட்கறதுக்கான பிளாட்ஃபார்ம் நிறைய வந்துருச்சு. இப்ப யாருமே வந்து மியூசிக்கும் கேட்கறது. இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டாங்க, அதெல்லாம் நல்ல விஷயம் தான். நான் சொல்றது வந்து நம்மளா வெயிட் பண்ணி ஒரு சாங் கேட்போம். இப்ப ஒலியும் போடுவோம், அப்பெல்லாம் நம்ம ஒலியும். ஆமா, அதுதான்
அந்த சுச்சுவேஷன் இருந்தாதான் அந்த ஒளியும் அப்படி வரும். இல்லைன்னா ஒளி மட்டும்தான் வரும், அந்த ஒளியை வச்சு நம்ம ஒன்றும் பெருசா ஃபீல் பண்ண முடியாது. இல்ல அது மீறி நான் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆனது அப்படின்னா நான் 2 படத்தை நான் சொல்லுவேன். அதாவது நான் படத்தை சொல்றது பாத்தீங்கன்னா சர்வம் தலைமைன்னு ஒரு படம் வந்துச்சு, ராஜீவ் மேனன் படம். அவ்வளவு சூப்பரா மியூசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். பாட்டு சிச்சுவேஷன்ல இருந்து அந்த படமே மியூசிக்கலா நல்லா இருந்தது. அந்த படமே மியூசிக் பத்தி தான். அது ரொம்ப இந்த டைம்ல எல்லாம் வந்ததெல்லாம் பெரிய விஷயம், ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறமா அச்சம் என்பது மடமையிடால வந்து அந்த முதல் பாதி ஃபுல்லாவே கௌதம் மேனன் பண்ணிருப்பாரு. 6 சாங்கி ஃபர்ஸ்ட் அதுல யூஸ் பண்ணிருப்பாரு, ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர் அது மாதிரி யூஸ் பண்றாங்க, அதாவது சில பேர் தான் அந்த மாதிரி கரெக்டா பாட்டை எடுக்கிறாங்க. மணிரத்னம் நல்லா எடுப்பாரு பாட்டை. எனக்கு கடைசியா படத்தோட சேர்ந்து பார்த்த படம்னா எனக்கு பிடிச்சது வந்து பகுதி விதம் தான். எங்கேயோ சொல்லிட்டேன். ஆமா, எங்கேயோ சொல்லிட்டேன்னா நான் அந்த அதுக்கப்புறம் நிறைய படம் பார்த்தாலும் எனக்கு நிறைய படம் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து அந்த மாதிரி கதையோட ஒட்டி வந்துதான் எனக்கு சரியா சொல்ல தெரியல. மேபி பார்த்துருக்கலாம், எனக்கு ஞாபகத்துல இல்லை. எனக்கு ஞாபகத்துல இருக்கிறது வந்து அதுதான் பகுதி. ஏன்னா ஸ்டார்டிங் ஒரு திருவிழாவில் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தான் சுப்பிரமணியபுரம் வந்து நினைக்கிறேன். அதுவும் அப்படிதான் இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும். அப்புறம் தான் வந்துச்சு சுப்பிரமணியபுரமும் அதே டைப் தான். அந்த மாதிரிதான் படத்தோட சேர்ந்து போகும். ஒரு மாண்டேஜ் சாங், அதான் சொல்லுவாங்க, லவ் பண்ற சீன் கூட ஒரு மாண்டேஜா வச்சு சாங் பண்ணிருப்பாங்க. எல்லாமே கரெக்டா இருந்தது. அது மாதிரி அப்படி ஆடியோ வந்து அப்படி கேட்கற அளவுக்கு இருந்தது. இப்போ வந்து கேட்கற அளவுக்கு வைபா தான் இருக்கு, தவிர கேட்கற மாதிரி இல்ல. வைப்னு போயிட்டாங்க எல்லாரும். ஈவன் அந்த வைப்னு ஞாபகம் வருது. இப்போ என்ன பண்றாங்கன்னா, ஒரு படத்துல ஒரு சாங் ஏதோ ஒரு சாங் ஹிட் ஆகுற மாதிரி ஏதோ பண்ணிடுறாங்க. அந்த ஹிட்டா இருந்ததுன்னா பார்த்தா அந்த முழு சாங் நம்மளால கேட்க முடியல. சம்டைம்ஸ் ரிப்பீட்டடா கேட்க முடியல. ஆமா, ரிப்பீட்டடா கேட்க முடியாதனால அந்த பாட்டுல வர ஒரு 2-3 லைன் நல்லா இருந்திருக்கு. அந்த ஒரு வைப், அலையவள் கலையவள், இதுதான் நான் சொல்றேன். இதுதான் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அதுதான், அதை தாண்டி அதுக்கு அப்புறம் ஒன்னா கேட்க முடியல. அது 2 வாட்டி மூச்சவ நல்லா இருக்கு, விமர்சனமே வைக்கல, நல்லாவே இருக்கு. ஆனா அது மட்டும் தான் எனக்கு மனசுல நிக்குதுன்ற. வேற எதுவும். ஆமா, அந்த லிரிக்ஸ் அவ்வளவுதான் இருக்கு அதுல. அதுக்கப்புறம் உனக்கு எங்க மனசுல நிக்கும்? பேச்சவ மூச்சவ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் லிரிக்ஸ் எங்க இருக்கு? இது அதனால இப்ப நம்ம பழைய மியூசிக் தான் நல்லா பெஸ்ட் அப்படின்னு சொல்ல வரல. இல்ல அந்த மாதிரி வந்து இப்ப இருக்க மியூசிக்கும் பிடிக்கும். அது வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு ட்ரெண்ட், ஒரு 2 நாள் இருக்கு, 3 நாள் இருக்கு, வைபா இருக்கு, கேட்குமா? வைபால மட்டுமே இருக்கு. ஆமா, வைபா இருக்கு. அதை தாண்டி உள்ள நம்ம உணர்வா ஃபீல் பண்ணுவோம்ல. உள்ள நம்ம ஒரு சோகமா இருந்தா ஒரு சாங் நம்ம கனெக்ட் ஆகும், ஒரு லவ் மூட்ல இருந்தா ஒரு சாங் கனெக்ட் ஆகும். ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு சாங் கேக்குறாங்க. இப்ப வைப் பண்றாங்களே. இப்ப வந்து பூட்டி வச்ச குதுதவுன்னு அந்த சாங் எல்லாம் போட்டு வைப் பண்றாங்க. அது கேட்டு ஒருத்தர் சொல்றாரு, ஏதோ ஒரு பையன் சொல்றான், எல்லாம் அண்டர் ரேட்டட் மியூசிக். அந்த கருத்த மச்சான் சாங் யாரு புது மியூசிக் டைரக்டர்னு கேக்குறாங்க. அவ்வளவு பெரிய லெஜெண்ட் போட்டு இருக்க போல யாரு புது மியூசிக் டைரக்டர்னு கேக்குறீங்க. அதான் இப்ப இருக்க பசங்க எல்லாருமே அந்த மாதிரி சாங் தான் விரும்புறாங்க. ட்ரெண்ட்னு ஒண்ணு, இப்ப இருக்கிற ட்ரெண்ட் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, ஒரு டாப் ஹீரோஸ் வச்சுக்கோங்க, ரஜினி, அஜித், விஜய், இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு டியூன் போடுறதா இருந்தா அந்த கேரக்டரோட டியூனை தான் நீங்க போடணும். அந்த கேரக்டரோட பிஜிஎம் தான் நீங்க போடணும். இப்போ அண்ணாமலைக்கோ பாஷாவுக்கோன்னா அதுக்கு ஒரு பிஜிஎம் நமக்கு மைண்ட்ல இருக்கு. சிவாஜிக்கு எந்திரனுக்கு ஒரு பிஜிஎம் மைண்ட்ல இருக்கு. சரியா? இப்ப பாஷாவோட மியூசிக் கேட்டா கூட இன்னும் நம்மள நிக்கல தடண்டா அப்படின்னு. எனக்கு என்னன்னா, ஜெயிலர் மியூசிக்கோ வேட்டையன் மியூசிக் இதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஒத்துக்கிறேன். இல்ல எல்லாமே நல்லா தான் இருக்கு. நீங்க அந்த லிரிக்ஸ்ல சூப்பர் ஸ்டார்னு சொல்றது, தளபதின்னு சொல்றது, தலைன்னு சொல்றது, அவர் என்ன சூப்பர் ஸ்டாரா இருக்காரு? வேட்டையன்ல வந்து போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு, ஜெயிலர்ல வந்து ஒரு ஜெயிலரா இருக்காரு. இதுல தளபதியில வந்து இந்த உள்ள யாரு பவரடி தளபதி மாஸ்டர், அவர் என்ன மாஸ்டர்ல வந்து மப்பா தான் இருக்காரு, தவிர ஒரு இந்த ஈராக்கோட தளபதியா இருக்காரு, இல்ல கியூபாவோட தளபதியா இருக்காரா? இல்ல. ஒரு தடவை கேட்டா பரவாயில்ல, நீங்க எல்லா படத்துலயுமே தளபதி தளபதி தல அப்படின்னா பண்ணி வரா மாதிரியே இருக்கு. இப்போ அட்டகாசத்துலயே தலை போல வருமா பாட்டு வச்சாங்க, அந்த கேரக்டருக்கு தலைன்னு பேர் வச்சு அது கிளிக் ஆயிடுச்சு. ஓகே, ஆனா எல்லா படத்துலயும் திருப்பியும் தலை போல வருமானா அதே மாதிரி. ஆமா, இப்ப கூட ஒரு ரீல்ஸ் ஒண்ணு எடுத்தாங்கல்ல, ஒரு 2.5 மணி நேரத்துக்கு. ஆமா, ஜிபியும் ஃபுல்லா ரீல்ஸ் தான். நம்மளும் அஜித் ரசிகர் தான். ஆனா அது பார்க்க நல்லா இருந்தது தவிர்த்து 2வது வாட்டி பாக்குற மாதிரி எல்லாம் இல்ல. அது அதுல எதுவுமே சுச்சுவேஷன் கிடையாது, எல்லாமே ரீல்ஸ் தான். ஓகே, ஸ்கிரீன் பிளேவே ரைட்டிங்கே அப்படி இல்ல. ஏன்னா அந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் டைரக்டர். ஆமா, அவ்வளவு அற்புதமா அவர்கிட்ட இருந்து வேலை வாங்கிருக்கலாம். என்னன்னா, அவரும் அந்த ட்ரெண்டுக்குள்ள இருக்காரான்றதான் இது. அவர் மாத்திட்டாங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு
இல்ல போட்டவர் ஆயிரத்தில் ஒருவன்லாம் கதை இருந்தது, அதுக்கான ஸ்கோர் பண்றதுக்கான இடம் இருந்தது, ஒரு பிஜிஎம் போடலாம் அப்படின்றதுக்கான. இதுலாம் என்ன இருந்தது? அஜித் வந்து நடந்து வராது, ஒரு 2 பேரை இது பண்றாங்கன்னா அந்த இடத்துல என்ன போடுவீங்க? ஏதோ கூஸ் பம்ப் பண்ணணும், ஆடியன்ஸை பார்க்க என்ஜாய் பண்ண வைக்கணும், அவ்வளவுதான். அந்த நேரத்துல என்ஜாய் பண்ணா போதும் அப்படின்றது தான் இருக்கு. அது லாங் டைம்லாம் நிக்காதுல்ல. அந்த நீ சொன்னல அந்த ஆடியோக்குன்னு ஒரு மார்க்கெட் இருந்ததுல்ல, அந்த ஆடியோ கேசட் விற்கும்ல, ஆடியோ கேசட்டே விற்கும், அப்புறமா சிடி விற்கும், அப்புறம் சிடி விற்கும். என்ன ஞாபகம் இருக்கு, இந்த சங்கமம் படம் அந்த பாட்டு ரிலீஸ் ஆகுது. அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும்போது எங்க ஊர்ல வந்து அந்த கேசட் கடையில கூட்டம். முதல் தடவை நான் கேக்குறேன், கேசட் கடையில ஹவுஸ்ஃபுல்னு தீந்துருச்சுன்றாங்க. நிறைய வாட்டி நான் சொல்றேன், முதல் ரெக்கார்ட் பிரேக் எனக்கு தெரிஞ்சு டைரக்டா பார்த்தது நான் சொல்றேன் சங்கமம் உடைய சாங்ஸ். இப்பெல்லாம் வந்து நல்லா யூடியூப் வந்துச்சு, ஸ்பாட்டிஃபை வந்துச்சு, காலம் மாறிச்சு, அதுக்கான பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. ஆனா அந்த யூடியூப் வியூஸ வச்சு அவங்க வந்து ஒரு ட்ரெண்டோ இல்ல அதுக்கான ஒரு பிசினஸ் பண்றாங்கல்ல, அதுவே ஆர்கானிக்கான்றதுதான் கேள்வி. அங்கேயே ஒரு விஷயம் நடக்குது. அது ஆர்கானிக்கான ஒரு வியூஸா, ஆர்கானிக்கான ஒரு குரோத்தா? நம்ம பஸ்ல எல்லாம் டிராவல் பண்ணா இப்ப கூட கேட்கலாம். டவுன் பஸ் டவுன் பஸ் எல்லாம் போனா இல்ல சிட்டி அவுட்டர்ல போனா கேசட் போட்டு இன்னும் கேசட் தான் கேட்கணும்னு நான் சொல்ல வரல. அந்த மாதிரி இருந்த காலகட்டம் போய் இப்ப மாறிடுச்சு, பிளாட்ஃபார்மே மாறிடுச்சு. ஆமா, எல்லாம் ஸ்பாட்டிஃபை வந்துச்சு. அதனால ஆடியோ பிசினஸ் இருக்குமானா தெரியல. இருக்கும், ப்ரமோஷனுக்காக மட்டும்தான் இருக்கும் போல. ஆமா, இதுக்கு மேல ஒரு ஆடியோ பிசினஸ் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நிச்சயமா எல்லாமே கேட்க நல்லாதான் இருக்கு, அது கதைக்கானதா அப்படின்றதுதான் இருக்கு. நீ சொன்ன மாதிரிதான் அந்த கேரக்டர் வச்சு இது பண்றாங்க. தளபதினு சூப்பர் ஸ்டாரு இதே வச்சு பண்ணா நமக்கு ஒரு டைம்ல இந்த இந்த படத்துல இந்த கேரக்டர் பிளே பண்றாங்கன்னா அந்த கேரக்டருக்கான பிஜிஎம் நல்லா இருக்கும். பில்லால கூட ஆக்சுவலா நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். பில்லாக்கான மியூசிக் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அது வந்து அது கேரக்டர் பில்லா, அது பில்லா தான் வருமே, அந்த மாதிரிதான் பிஜிஎம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் மாறிச்சு, ஃபுல்லாவே நிறைய மாறிச்சு. ஒரு ஆர்டிஸ்ட பிரைஸ் பண்ணி மியூசிக் போடாது. அனிருத் கொண்டு வந்த ட்ரெண்ட் அது ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தது. இப்போ அது வந்து கொஞ்சம் சேச்சுரேட் ஆயிடுச்சு, போர் அடிச்சிருச்சு. நம்ம இப்ப யாருமே அது பிடிக்கிறது இல்லைன்ற நான் அந்தந்த ஃபேன்ஸ்க்கு மேபி டை ஹார்ட் ஃபேன்ஸ்னுவாங்களா, அவங்களுக்கு மேபி அவங்க இருக்கலாம். பட் யாருக்கும் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து கேட்கும் போது இதே போட்டிருந்தா இதே நான் மியூசிக்கே சொல்ல வரல. ஆமா, அந்த லிரிக்ஸை நான் சொல்றேன். நீங்க ஒரு படத்துல பண்ணதா இருந்தீங்கன்னா எங்களுக்கு போர் அடிச்சிடும். பேட்டையில இருந்து இப்ப வரைக்குமே ரஜினியை பிரைஸ் பண்ணி தான் படம் மியூசிக் பண்ணிட்டு இருக்க போல. அதே மாதிரிதான் விஜய்க்கும் அவருக்கும் அவரை பிரைஸ் பண்ணி தான் பண்றாங்க. அதனால அவங்க வெளியே இருக்க கேரக்டர் வச்சு பண்றாங்க. சூப்பர் ஸ்டார் தளபதி, ஆமா, உள்ள இருக்க கேரக்டர் வச்சு. ஆமா ஆமா, அதை வச்சுதான் நீங்க பண்ணணும். அந்த கேரக்டர் நீங்க தூக்கணுமே, அப்பதானே நல்லா. ஐயாதோரன் தான் வரணும். ஐயா கேரக்டர் தான். ஆமா, சொல்றேன். ஆமா, நல்லா இருக்கும். நீங்க ஹீரோ பிரைஸே பண்ணுங்க, ஆனா அந்த கேரக்டருக்காக பண்ணுங்கன்ற. நீங்க ஹீரோ பண்ணாதீங்க, தனி மனித இது. அதனால ஓல்டா போயிட்டு கிரிஞ்சுன்னு சொல்ற போறாங்க பேசுறதுனால. அதெல்லாம் இல்ல, இப்ப நம்ம எல்லா சாங்குமே கேக்குறோம். ஆனா அந்த ஒரு இந்த மாதிரி சில குறைகள்லாம் இருக்கு, இந்த தனி மனித விஷயம். அதனால இவங்க நல்லா பண்ணலாம் சொல்ல வரல, நல்லா பண்றாங்க. கூட சேர்ந்து கதைக்கானதை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கரெக்ட். அதுக்கான கதையை ஃபர்ஸ்ட் உருவாக்குங்க. ஆமா, நீங்களும் கதையை டைரக்டர்ஸும் கதையெல்லாம் போய் சொல்லாம, கதையே ஸ்கிரீன் பிளே எதுவும் இல்லாம இன்னைக்கு இந்த இடத்துல 2 பாட்டு இருந்தா போதும், ஏதாவது வைபா போட்டு கொடுங்கன்னா அப்படிதான் போட்டு கொடுப்பாங்க. ஸோ ஆடியன்ஸும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. எங்களுக்கு தோணுத நாங்க சொல்லியிருக்கோம், நாங்க வந்து இப்படிதான் ஃபீல் பண்ணோன்னு. நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னு உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி. வேற ஒரு வீடியோல பார்ப்போம்.